நான் உங்க அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூய்மை பணியாளர்கள் பேரை மாத்தினதே இவங்க தான், டிஎம்கே. அவங்க துப்புரவு பணியாளர்களா இருந்துச்சு. ஏன் அந்த மாதிரி பேரு தூய்மை பணியாளர்கள் பேரை கொண்டு வைத்தான். ஆளை வந்து தெருக்கோடியில இருந்து நிக்க கூடாதுன்னு தடுத்துட்டான். தெருவில் கூட நிக்க கூடாதுன்னு துரத்திட்டாங்க. அதுக்கு தான் பேரை வச்சாங்க தூய்மை பணியாளர்னு. துப்புரவு பணியாளர்கள் திருப்பி கேட்டுருவாங்க. சரிங்களா? என்னன்னு தூய்மை பணியாளர் பேரை மாத்துறது மட்டும் இல்லைங்க, அவங்க வாழ்வாதாரத்தை மாத்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன 13 நாளா ஒரு வார்த்தை என்னன்னு கேட்க, கூலியை போய் பார்க்கல. ஆனா பார்த்துருக்காரு கூலிய. எந்த கூலி? அந்த கூலிக்கு வேலை பார்க்கணும் இல்ல, கூலி படம். சரிங்களா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பார்க்க வேணாம்னு சொல்ல, நீ கூடவே வந்து போய் அந்த அவங்களுக்கு என்னன்னு ஒரு செவி சாத்தி என்னன்னு அவங்க சொல்றது, அவங்க கேட்டு நடந்துறது இல்லை, அவங்க சொல்றது என்னன்னு கேட்டிருந்தா சரி ஒன்னால முடியல. உன் தத்து புள்ள ஒருத்தருக்கால, சாரி புள்ள தத்து புள்ள வாரிசுன்ட்டு, ஆக்சுவலி கலைஞரோட புள்ள. நீங்க விஜயகாந்த் கூட இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு, இந்த தூய்மை பணியாளர்களை தூக்குனதுனால, இடத்துல இருந்து அப்புறப்படுத்தினால. எனக்கு கோர்ட் சொல்லிட்டாங்க. கோர்ட் சொல்றதை நீ அப்படியே கேட்ட. நீ அவங்க என்ன சொன்னாங்க? இடம் கொடுங்க. அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த இடத்த விட்டீங்க, அப்புறப்படுத்த இந்த ஒரு வேர்டை மட்டும் எடுத்துட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அந்த இடத்துல இருந்து கோர்ட் என்ன சொல்லிருக்கு நல்லா தெரியுங்க. கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, முழு சென்டென்ஸ் எடுங்க. அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துன்னு சொன்னா, வச்ச ஆள் நீ தான், செட் பண்ண ஆள் நீ தான், கேஸ் போடுறது நீ தான். அதாவது என்னன்னா, பிள்ளையும் விட்டு தொட்டில ஆட்டுறது உம்பளக்கம் தான். இப்போ ஆளுங்க செட் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கீங்க சோறு போட்டு. அது யாருன்னா உங்களை ஆள் செட் பண்ணவங்களுக்கு சோறு போடுற, அதுவும் தூய்மை பணியாளர்களுக்கு இல்ல சாப்பாடு. அதுல ஒரு மேடம் இருக்காங்க, ரொம்ப பெரிய மேடம், மேக்கப் மேடம், பேர் நாளைக்கு இல்லைங்க, பொதுஜன வளர்ச்சி மேக்கப் போட்டு ஒரு மேடம் வருவாங்கல்ல, மேயர் பிரியா. ஆக்சுவலி அவங்களும் சேகர் பாபும் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. ஆக்சுவலி சேகர் பாபுக்கு துறையே இல்லது, அவர் எப்படி ஜெயிச்சான்னு தெரியல. என்ன அப்படின்னா, சேகர் பாபு இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லை. அவருக்கு வந்து புளியோதரை போடுறதோ பொங்கல் போடுறதோ அதில் எப்படி கொள்ளையடிக்கலாம்னு ஒரு துறை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவர் எதுக்கு இந்த துறையில இருக்குன்னா, இவர் தான் கிளப்பிட்டு இருக்காரு. யார்? சேகர் துறை. அதுக்காக கேன்னு வரல உள்ள. ஏன்னா பண்ணது ஃபுல்லா சேகர் பாபு. அதனால சிஎம் என்ன சொல்ற, நீ தானே கிளப்பிட்டா, ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளப்பிட்டு நீயே போய் முடிச்சுட்டார். அதனாலதான் கேன்னு சைலண்ட் ஆயிட்டு எல்லாம் திட்டம். ஏன் கேன்னு வரல வரனா மேலெடுத்து உத்தரவு. சார் சொன்னாரு, சேகர் பாபு ஸ்டார்ட் பண்ணிச்சிட்டான்னு தெரிஞ்சு போச்சு, கிள்ளிவிட்டது அவர் தான். அப்ப தொட்டில் ஆட்டுன்னு ஸ்டார்ட் சொல்லிட்டாரு. அதனால கேன் நேரு அவர் சைலண்ட் ஆயிட்டாரு. கேன் நேரு மேல தப்பே இல்லைங்க சார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூஞ்சிக்கு நேரம் சொல்றாரு, என்னதான் ரவுடிசம் பண்ணாலும், என்னதான் வந்து பிறப்பா தெரிஞ்சாலும், என்னதான் வந்து யாருமே கொள்ளையடிக்காம இருக்க மாட்டாங்க. கட்சின்னு இருந்துச்சுன்னா, எந்த ஆளா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பதவின்னு இருந்துச்சுன்னா காசு எடுக்காம இருக்க மாட்டாங்க. தப்புன்னு சொல்ல. அவர் ஆக்சுவலா மூஞ்சி, நான் வந்து டிஎம்கே இல்லைங்க, நான் பேசுறது டிஎம்கே தான், நல்லது கெட்டது பேசுறது டிஎம்கே தான். கே நேரு நல்லது செஞ்சானா கரெக்டா செய்வாரு, இல்ல செய்ய மாட்டாரு. அப்படின்னு அவன் டிஎம்கே தான். அந்த மாதிரி ஆளுங்க விட்டு துணை சிஎம் கொடுத்துருக்கீங்க. யாருக்கு? கே நேரு கொடுக்கல. யாரு? அதுக்கு மேல ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. முன்னாடி ஜெயிச்சவங்க எல்லாம் கொடுக்கல, மினிஸ்டர் இருந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. இப்போ அந்த பையன் இப்போ சொல்ற, நீங்களே சொந்த காசு போட்டு ஒரு படம் எடுங்க, துணை சிஎம் அப்படியே இருக்கட்டும், ஒரு படம் எடுங்க, எல்லாம் ஒத்துக்குவாங்க. இந்த படத்தை உங்க ஆளுங்கன்னு சொல்றீங்கல்ல, உங்க ஆளுங்களோட, உங்க தொண்டர்களோட உறுப்பினர்கள், அதாவது நீங்க ஃபேக்கா வந்து ஓடிபி கொடுத்தீங்களா, அவங்க விட்டுருங்க. நிஜமா இருக்க தொண்டர்கள் அவங்க மனைவிய போய் அவங்க தேட்டர்ல போய் பாக்குறாங்க பாருங்க, அவங்க கூட பார்க்க மாட்டாங்க யாரும் துணை சிஎம் நடிச்சா. அந்த மாதிரி நிலைமைதான் இப்ப நீங்க கொண்டு வந்துருக்கீங்க. 13 நாள் எட்டி பார்க்கல துணை சிஎம். கூலி விழுதுறீங்க, கூலி வேலை பார்த்தவங்க கூலி படத்தை. சவுக்கு சங்கர் மானாவரியா கேட்கிறாரு. சரிங்களா? கையை உடைச்சிங்க, சரியா போச்சு கை. அதில் ஒரு வீடியோ சொல்லியிருக்கான் டிஎம்கேறேன், அவனுக்கு என்ன வேலை? அரெஸ்ட் ஆகிட்ட அக்யூஸ் பண்ணதே உங்க ஆளுக்கு தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ எவ்வளோக்கு எவ்வளோ கொட்ட குனிற ஆள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ. நான் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு பேசல, என்னை தேடுறது ரொம்ப ஈஸி. நீ ஆளை வச்சு அதுக்காக வந்து என்ன சொல்றது, நாலு எங்க இருக்கான் தூக்குனா, நான் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, நான் இந்த ஸ்டேட்ல இருந்தாலும் தூக்குறது ரொம்ப ஈஸி. என் வீடியோல ஒரே ஒரு கமெண்ட் போட்டு நானே வர்றேன். நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன், சென்னையில படிச்சவன், நல்லா புரிஞ்சுக்கோ. வளர்ந்தது ஃபுல்லாவே தமிழ்நாடு தான். அப் டு 22 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணது கூட தமிழ்நாடு தான், நல்லா புரிஞ்சுக்கோ. வளர்ந்தது இப்போ செட்டில் ஆன ஊர் தான் வேற ஸ்டேட்டு. அதனால என்னை தேடி ரொம்ப ஈஸி. என்னை தேடி என்னை பிரபலமாக்காத, தேடி என்னை பிரபலமாக்காத.
தேர்னா நான் பிரபலம் ஆயிரும். இப்போ எப்படி வாட்டர் மேன் திவாகர் பிரபலம் பண்ணாங்க, நெகட்டிவ் பிரபலம் வேற மாதிரி. நான் வந்து பிரபலத்துக்காக பேசுறேங்க. சவுக்கு அழிவில்ல, இதெல்லாம் வந்து கையை உடைச்சினாதான் டபுள் பிரபலமா. சும்மா இருந்தா கூட கத்திட்டு போறாம விட்டுருப்பாங்க. என்னைக்கு கையை உடைச்சிங்களோ அத்தனை பேர் பாக்குறதா அவர் மேல விழுந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரபல மக்கள் நீங்க தான். அவர் வந்து பாசிட்டிவா பிரபலம் இருக்கிற திவாகர் வாட்டர்மேலன். இப்ப இனி கூட ரீசெண்டா சக்கிலா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. யார் மேல? அவர் மேல, திவாகர் மேல. அவன் மேல ரொம்ப அநாகரிகமா ஜிபி முத்துவையும் சூரியையும் பேசியிருக்காங்க. அது அன்னைக்கே சொன்னேன், ரொம்ப அநாகரிகமா. அவன் நடிகனே இல்லை, மனுஷன் கூட இல்லை. அதனால வந்து ஆள் செட் பண்ணி கோஷம் எங்க நன்றி தெரிவிக்கிறது, கூப்பிட்டு சாலையை போத்துவாங்க. சாப்பாடு போடுறீங்க, கம்பு அடிக்கணும், பேனர் வச்சுட்டு நன்றி தெரிவிக்கணும், ஆள் செட் பண்ணீங்கன்னு பக்காவது தெரிஞ்சு போச்சு. நீங்க தயவு செஞ்சு ஓட்டு கூட கேட்க வராதிங்க, நாளைக்கு பிரச்சனை உங்களுக்கு தான். சரிங்களா? நான் வீடியோ அப்லோட் பண்றேன், எல்லாருக்கும் தெரியுங்க. மேக்சிமம் 196 பேர் 97 பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க செட் பண்ண ஆள் தான் இந்த மாதிரி கோஷம் எழுப்பிட்டு வராங்க, பேனர் தூக்கிட்டு நன்றி சொல்லிட்டு வராங்கன்ட்டு. சரிங்களா? இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.